வீட்ல நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை உடைஞ்சு போயிடுச்சுன்னா, அது சவுண்டா உடையாது. ஆனா, அந்த சத்தம் எல்லாரோட மனசுலயுமே கேட்கும். இன்னைக்கு அதே மாரி தான் நடந்திருக்கு. மனோஜ் சொன்னத கேட்ட உடனே விஜயா ஒரு முடிவு ஒண்ணு எடுக்குறாங்க. அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணியிருக்கு. இவங்க முடிவு எடுத்த உடனே. யார் உண்மையா இருக்காங்க? யார் நடிக்கிறாங்க? ரோகிணியோட லவ் ஜெயிக்குமா? இல்ல உண்மை வெளிச்சத்துக்கு வருமா? ரோகிணியோட சூழ்ச்சிய முத்து அண்ட் மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா விஜயா நியாயமா பேசியிருக்காங்க. அத கேட்ட ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்கிங்ல இருக்காங்க. என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்ல பார்க்கலாம். வீட்ல நடந்த அந்த ஒரு விஷயத்தினால எல்லாரோட மனசையுமே தலைகீழா மாத்திடுச்சு. சீரியல் ஸ்டார்ட்டிங்கே ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. மனோஜ் என்ன சொல்றான்னு ரோஹிணினால தான் நான் ஜெயில்ல இருந்து வெளியில வந்தேன். அவ தான் எனக்காக ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைனான்சியர்ட்ட போய் அந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்கா அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆனா அத கேட்ட விஜயாவுக்கு அவ பண்ணனது ஒரு துரோகம் மாதிரி தான் இருக்குது. அடுத்த செகண்டே விஜயா எடுத்த அந்த ஆக்ஷன் செம்மையா இருந்துச்சு. கடுப்பான விஜயா மனோஜோட வாயிலே அடிக்கிறாங்க. இனிமே அவளை பத்தி பெருமையா பேசினா அவ்வளவுதான். அவ எகைன் இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதே வர அவளோட நாடகம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா இவ்வளவு நாளா உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த ஏமாற்றம், அவமானம், நம்பிக்கை குறைச்சல் எல்லாத்தையுமே வெளியில காமிச்ச மாதிரி தான் இருக்குது. விஜயோட ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது அவளை இந்த வீட்டுக்குள்ள ஏன் வரவிட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னது அது ஒரு வார்னிங் மட்டும் இல்ல, ஒரு மதரோட ப்ரொடெக்ட் பண்ற டிஸ்பிரேஷனா தான் இருக்குது. இது எல்லாமே கேட்ட டோட்டல் ஃபேமிலி ஷாக்கிங்ல இருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே மனோஜ் சொன்னா விஜய் சாஃப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப விஜய் ரொம்ப கிளியரா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் பேச்ச கேட்டு விஜயாவும் மனசு மாறிடுவாங்க அப்படின்னு ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜயா இவங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்த உடனே முத்து ஸ்ருதி எல்லாருமே ஆச்சரியத்துல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோகிணி லேசுப்பட்டவெல்லாம் கிடையாது. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்த எல்லாமே பார்க்கும்போது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அன்சீன் டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. இதுக்குள்ளதான் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் லேயர் ஓபன் ஆகுது. மீனா அண்ட் முத்து சேர்ந்து பேசுற சீன் தான் அது. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல ரியல் டர்னிங் பாயிண்டே. சின்ன சின்ன க்ளூஸா கனெக்ட் பண்ணி மீனா முத்து பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ரியலைசேஷன் அது ஒரு ஷாக் மட்டும் இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டார்டிங்கா இருக்குது. மீனா எடுத்த அந்த போல்டு டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிந்தாமணிக்கு எகெயின்ஸ்டா பூக்கட்டுறவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு ஒரு புது ஐடியா பண்ண போறேன் அப்படின்னு மீனா கிளம்பி போறா. அது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ், கரேஜ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்குது. சோ சிந்தாமணி வீட்டுக்கு டைரக்டா போன மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு எதிராக எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீ மரியாதையா உங்ககிட்ட பணம் கொடுத்தவங்களோட பத்திரத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா இதை கொண்டுட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அது ஒரு த்ரெட் எல்லாம் இல்ல, அவளோட நியாயத்துக்காக வேண்டி ஃபைட் பண்றதுல உறுதியா இருக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் சிந்தாமணி கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அதுக்கப்புறம் சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு பேக் ஆஃப் ஆகுறாங்க. அந்த மொமெண்ட்ல தான் மீனா ஃபுல் மாசா அவ காமா இருந்தாலுமே பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றா. ஆடியன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் இந்த சீனை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சிந்தாமணி யோசிச்சு பார்த்துட்டு பத்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்றா. ஆனா சிந்தாமணி மனசுல என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த மீனாவை இனி சும்மா விடக்கூடாது அப்படின்னு பிளான் போடுறாங்க. சோ ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி நமக்கு தெரியவே இல்ல. அது இன்னும் டீப்பா தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு பேரலா மனோஜ் ட்ராக்ல பாத்தீங்கன்னா அவன் இன்னுமே ரோகிணி பிளைண்டா நம்பிட்டு இருக்கான். மனோஜ் ஷோரூம்ல ரோகிணி பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி மனோஜை ஏமாத்தின விஷயத்தை பத்தி எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். ஆனா அவனோட லவ் அது கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்ல. அந்த கன்ஃபியூஷன், அந்த டினையல் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட் சொன்னாலுமே மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ரோகிணி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கிளைமாக்ஸ் மொமெண்ட்ல ரோகிணி நேரா வர்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி மனோஜ் என்ன கேக்குறான்னா, இனி உங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியுமா, நானும் வீட்டுக்கு வந்துடவா அப்படின்னு கேக்குறா. அது ஒரு சிம்பிளான கொஸ்டின் எல்லாம் இல்ல, அது ஒரு இமோஷனல் ட்ராப்பா தான் இருக்குது. அதுக்குள்ள அவ இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேக்குறா. ஆனா அதுக்கு மனோஜ் வீட்டுல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். அதை கேட்ட ரோகிணி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீ என்ன லவ் பண்றியா, என் மேல உனக்கு உண்மையான பாசம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. இப்படி ரோகிணி கேட்ட உடனே மனோஜ் சைலண்ட் ஆயிடுறான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. அவன் மனசுல லவ் இருக்கா இல்ல சந்தேகம் வந்துடுச்சா, அவன் என்ன முடிவு எடுக்க போறான், ரோகிணி உண்மையாவே திருந்திட்டாளா இல்ல இதுக்கு மேல பெரிய கேம் எதுவும் ஆடுறாளா, இது எல்லாமே அன்ஆன்சர்டா தான் இருக்குது. சோ இதை வச்சு இனி இந்த சீரியல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கெஸ் எல்லாம் பண்ண முடியல. அடுத்த எபிசோடுக்கு ஒரு ஹெவி இமோஷனல் கியூரியாசிட்டி விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய உணர்வு எல்லாமே இருக்குது. இப்போ நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு ரோகிணி கேட்ட அந்த ஒரு செகண்ட்ல மனோஜோட எண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் தான் ஆன்சரா இருந்துச்சு. அந்த சைலண்ட் தான் காதலா இல்ல உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சா, மீனா எடுத்த ஒரு முடிவு இன்னும் எவ்வளவு பேரோட லைஃப் மாத்த போகுதோ, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த கதை இப்ப நிக்குது. அந்த ஆன்சர் இன்னுமே வரல. சோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.